இல்லையென்றால் கர்த்தர் நீங்கள் மேய்ப்பனாயிராதபடிக்கு உங்கள் மந்தையை எடுத்து உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுவார். அந்த மந்தையை இன்னொருத்தரிடத்துல கையில கொடுக்க அவருக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமிக்கிற தேவன். அவருடைய மேய்ப்பனாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் அபிஷேகம் பண்ண மேய்ப்பனாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக அபிஷேகம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து அதன்படி செயல்படவில்லை என்றால் அந்த ஊழியத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார். கர்த்தர் சொல்லுகிறவர் இல்ல, செய்கிறவர். அவர் எச்சரிக்கிற தேவனாயிருக்கிறார். இது எச்சரிப்பின் சத்தமாயிருக்கிறது. அவர் உங்களை நோக்கி எச்சரிக்கிறார். மந்தையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடாத படிக்கு இதோ சீக்கிரத்திலே உங்கள் மந்தையை நல்வழிப்படுத்துங்கள். 11ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன்.